ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பேன் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி ரெயின் கோட் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஹமாம்கா ரெயின் கோட் ஃபேமிலிக்கு வந்துருச்சு ஹே, அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஹே, எல்லாத்துக்கும் ஹே ஹே அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அண்ட் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா மொக்க ஜோக் நம்ம போட்டு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் இப்போ சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் பேசுகிறேன்னு கேட்காதீங்க. அண்டு இன்றைக்கி ரெயின் கோட் தான் பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ பிளாஸ்டிக் பேகு பார்த்திங்கன்னா பேகுன்னு சொல்ல முடியாது, பிளாஸ்டிக் கவர். ஸோ அந்த ஃப்ரிட்ஜுக்கு அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்குங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கவர் இருந்ததுன்னா அழகாக பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் ரெயின் கோட் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிற பண்ணி சேனலுக்கு போஸ்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாஸ்டிக் கவர் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் இருந்தது நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். ஸோ வீட்டில் இருந்தது நான் எடுத்துக்கிட்டேன். ஊசி நூல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படும். ஸோ இது எடுத்துக்கோங்க. இவ்வளோ பெருசாக நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கா, அதை நான் எடுத்துக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி ஆச்சு. அண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேப் பார்த்தீங்கன்னா நான் விட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ஷார்ட் பண்ண வேண்டான்ட்டு கேப் விட்டுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்டு பார்த்தீங்கன்னா வருது பார்த்தீங்களா, கிராஸாக போகும். அண்ட் அதே ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிடலாம். அண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் இப்போ கட் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் இதை இப்படி ரெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மடிக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணணும். ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரே இது போட்டால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இருக்காதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணணும். டபுளாக பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணணும். நம்ம கட் பண்ணது மேலே தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது ஃபோல்ட் பண்ணிட்டா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டு பண்ணி காட்டுறேன். எனக்கு இது கரெக்டாக வருதோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வச்சு பார்த்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. நான் இப்போ ஊசி நூல் பார்த்தீங்கன்னா எடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா தைச்சிக்கிறேன். எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் 2 கோட் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்காக. இதுதான் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இருங்க, நான் லாங்கில் காட்டுறேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அது தெரியல, நான் காட்டுறேன் பாருங்களேன். இது யூ ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நம்மளோட நெக்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கும். ஸோ பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம போடையில் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஹேண்டு செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அளவெடுத்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டுனா பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸோ இவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், 2 பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெருசாகவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை இப்படி கூட ஓப்பன் கூட பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இதை நம்ம இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்க, அழகாக பார்த்தீங்கன்னா ஸோ இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சதை எடுத்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அண்ட் நான் இந்த பார்த்தீங்கன்னா கார்னரில் மேலே அந்த ஷோல்டர் கட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கட் பண்ணிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஹேண்டை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கரெக்டாக வச்சு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அண்ட் கரெக்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணல. மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கீழே இருக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என் கை பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை, அழகாக பார்த்தீங்கன்னா போகுது. அண்ட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஸோ அதுக்கும் கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கை பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ 2 ஹேண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவுமே பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. இதை பார்த்தீங்கன்னா
ஓவர்வியூ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் அந்த மேலே வந்து ஹூடி டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலைக்கு கவர் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பிளாஸ்டிக் கவர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து டபுளாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம காட்டுறோம் பாருங்கள். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா விட்டுருங்க. மேலே இருக்கிறத எடுத்து ஸோ இப்படி பார்த்திங்கன்னா வந்து வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக வரும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த நம்ம மேலே பார்த்திங்கன்னா போடுவோம் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு வருது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அழகாக பார்த்திங்கன்னா வந்து ஸோ கார்னரில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்களேன். ஸோ கரெக்டாக இருக்கா? நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரணும். அண்ட் இதை வந்து நம்ம அந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறோம். அதாவது வந்து ரொம்பவும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் வைக்க வேண்டாம். அதாவது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து வச்சுட்டு ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து இது கூட பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் பண்ணி போகிறோம். நான் கை வைக்கிறேன் பாருங்கள். அங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் போதும். சைடில் கேப் இருந்தால் தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். ஃபைனலாக நான் பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ரெயின் கோட் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரெயின் கோட் நான் சத்தியமாக போட மாட்டேன். ஓகேவா? ஸோ அந்த தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்தீங்களா, அதோட ஓகே. அண்ட் ஏன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது என்னென்னா போட்டுக்கலாம். பட் கழட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து பொறுமையாக ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஏன்னா என்ன சொல்கிறதுனா நம்ம வந்து ஸ்ட்ரிட்ச்சு தான் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒன்றும் இதில் பண்ணல. ஸோ அந்த நார்மலாக அந்த கம்மெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி ஒட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் லேட் பார்த்திங்கன்னா வந்து ஆகும். ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா வந்து இது அவ்வளோதான். அண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.